திருப்பூர் காங்கி ரோட்டில் பெருமாள் மலை பஸ் ஸ்டாப். இந்த வழியாக தான் போகணும் கோயிலுக்கு. கம்மி தான், படிக்கிறதுலாம் கம்மியாக தான் இருக்குது. சரி, மேலே போயிட்டு காட்டுறேன். இந்த படிக்கிறதுலாம் இப்போ புதுசாக கட்டிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது இல்லை, நான் வேறு ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். அப்போ இந்த படிக்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் இப்போ சூப்பராக கட்டிக்கிறாங்க, ஜம்முன்னு இருக்குது. அப்படியே இங்கேருந்து பார்த்தா நேராக சிவன் மலை தெரியுது. சிவன் மலை சூப்பராக தெரியுதுங்க இந்த மலையிலேருந்து பார்த்தா. பிரசன்னா கோயிலுக்கு படிக்கட்டு மட்டும் இல்லாமல் காருக்கு அப்படி வந்து இப்படி மேலே வர ஏற்பாடுகள் நடந்துருக்குது. பார்த்தாவே தெரியுது. ஒரு பைக் நிற்குது, இன்னொரு வேலையெல்லாம் ஆகிட்டு இருக்குது. அது சிவன் மலை. சிவன் மலை பேக் சைடு இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க பெருமாள் கோயில். பிரசன்னா வெங்கடாச்சலபதி திருக்கோயில். இதாங்க கோயில், பெருமாள் கோயில். சூப்பராக இருக்குது. சரி, உள்ள போய் சாமி கும்பிட்டு தரேன். இது வந்து ஆஞ்சநேயர் கோயிலுங்க, பெருமாள் கோயிலில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில். இது கோயிலோட பேக் சைடு. இந்த கோயிலில் நுழையின்னு பார்த்தீங்கன்னா சாமி கோயில் நடை வந்து காலைல 11 மணிக்கு தான் திறந்துருக்குங்க. அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாமி கும்பிட்டு போயிருங்க. சனிக்கிழமை நாள் கம்ப்ளீட்டாக எல்லா நேரமும் திறந்துருக்கும். நடை சாத்த மாட்டாங்க சனிக்கிழமை அன்னைக்கு. ஆனால் மற்ற நாளில் வந்து நடை வந்து 11 மணிக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே சாத்திடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு தான் ஓப்பன் ஆகுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெருமாள் கோயிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க, பெருமாள் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போங்க. சூப்பராக இருக்குது கோயில்.